அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடோட ரினியூவபிள் எனர்ஜி செக்டார் அது பத்தின இருக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன வந்து குடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாடு ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரீசென்ட்டா கூட சோலார் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோலார் ஆன்சர் வர மாதிரி குரூப் 2 எக்ஸாம்ல. ஸோ இந்த செக்டார்ல இருந்து கேள்விகள் அடிக்கடி வந்துகிட்டு தான் இருக்கு. சரியா? டைரக்ட்டா ஒன்லைனரா வரலாம். இல்ல 2 ஸ்டேட்மெண்ட்டா கூட வரலாம் நமக்கு. ஸோ அதுல முக்கியமான ஃபேக்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், we are ranked 4th nationally in total installed renewable energy capacity with over 25,500 megawatt from renewable sources அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. முதல் பாயிண்ட். என்ன சொல்றாங்கன்னா, மொத்த நிறுவப்பட்ட அந்த ரினியூவபிள் எனர்ஜி இருக்கு இல்லையா? அத டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அப்படின்னா, மொத்த நிறுவப்பட்ட ஆற்றல் திறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 25,500 மெகாவாட் இருக்கு. அதன் அடிப்படையில பார்க்கிறப்ப தமிழ்நாடு வந்து 4வது ரேங்க்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டாண்ட்ஸ் 2nd நேஷனலி வித் 11,500 மெகாவாட் ஆஃப் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எதுல அப்படின்னா விண்ட் எனர்ஜில. விண்ட் எனர்ஜில நம்ம எவ்வளோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம்னா 11,500 மெகாவாட் வந்து விண்ட் எனர்ஜி மட்டும் தமிழ்நாட்டுல இருக்கு. ஓகேவா? தமிழ்நாட்டோட டோட்டல் எனர்ஜி கெப்பாசிட்டி, இன்ஸ்டால்ட் எனர்ஜி கெப்பாசிட்டி நிறுவப்பட்ட ஆற்றல் திறன் பார்த்தீங்கன்னா, ரினியூவபிள் எனர்ஜிய பொறுத்தவரைக்கும் 25,500 மெகாவாட். அதுல 11,500 மெகாவாட் மட்டுமே பார்த்தீங்கன்னா, விண்ட் எனர்ஜிக்கு இருக்கு. இந்த விண்ட் எனர்ஜியோட டோட்டல் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டில தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? ஓவராலா ரினியூவபிள் எனர்ஜி அப்படின்னா 4த், விண்ட்ன்னு கேட்டா 2nd. சரியா? இந்திய அளவுல. அடுத்தது, நம்ம வந்து என்ன டார்கெட் வச்சிருக்கோம்னா, நம்மளோட மொத்த எலக்ட்ரிசிட்டி நீடுல 50% ரினியூவபிள் எனர்ஜில இருந்தே நம்ம கொண்டு வரணும். அதையும் 2030க்குள்ள பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்ட வச்சிருக்கோம் நம்ம. சரியா? அடுத்தது 2070ல வந்து பார்த்தீங்கன்னா, நெட் ஜீரோவ வந்து அச்சீவ் பண்ணணும். இந்தியாவும் பார்த்தீங்கன்னா, 2070ல தான் அந்த நெட் ஜீரோ டார்கெட் வந்து வச்சிருக்காங்க. சரியா? அதே மாரி தமிழ்நாடும் நெட் ஜீரோ அப்படிங்கிறத 2070க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சிருக்கோம். சரியா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் சூர்யகாந்த் வாண்ட் டூ அ டேக் ஓவர் அஸ் 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அதாவது இந்தியாவோட சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா வரப்போறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்தான் ஜஸ்டிஸ் சூர்யகாந்த். இவர்தான் வந்து 53rd சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா வரப்போறாரு. சீஃப் சிஜேஐயோட அப்பாயின்ட்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் வந்து பண்ணுவாங்க. என்ன ஆர்டிகிள்க்கு கீழ பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆர்டிகிள் 124 சப் கிளாஸ் 2. சரியா? இந்த ஆர்டிகிள்க்கு கீழ தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவ அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. சரியா? பேசிக்கான விஷயம் தான் இதெல்லாம். ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல 2 முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.